10 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 இருந்தது, அப்புறம் 18,000 எடுத்தோன்னா அது கிராஜுவலாக தேவைகளுக்காக ஏறித்துக்கு அது நியாயம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் அப்படியே டபுள் ஆகிருக்கு. அப்போ இந்த டபுள் பண்ணினது யார்? பெண் குழந்தை இருக்குது, நம்ம எதிர்காலத்தில் கல்யாண தேவைக்கு பண்ணணும், ஒரு தேவையான ஒரு ஜென்டலாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேமிப்பு முறையிலேயே இது வாங்கலாம். ஒரு 2 கிராம் அல்லது ஒரு 3 கிராம், இந்த மாதிரி 4 கிராம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டா ஒரு கணிசமாக தேரும். இல்லை நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நான் வர்த்தகம் தான் செய்ய போகிறேன், முதலீடு செய்கிறேன்னா தங்கத்தில் முதலீடு செய்வதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. தங்கம் இதுக்கு ரிசர்வ் ஃபண்டுக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, தட் இஸ் அந்த கரன்சி மெயின்டெனன்ஸுக்கும் ஆபரணத்துக்கும் தானே யூஸ் பண்ணுறோம். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. நகைச்சீட்டு போடுறத பற்றி கேட்குறீங்க, அப்படி தானே? நகைச்சீட்டு அப்படிங்கிறது உங்களால் லம்பாக போய் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதமாக கொடுத்து வாங்கலாம்னு சொல்கிறீங்க. எந்த நகைச்சீட்டு கம்பெனியாவது 11 மாதத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்களா? உங்கள் பணத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. யாரும் உங்களுக்காக எனக்காக யாருமே இல்லை. அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கும் பலன் இருக்கணும், அவங்களுக்கு அதோட கொஞ்சம் அதிக பலன் இருக்கணும். அப்படி நினச்சி தான் பண்ணுறாங்க. சீட்டு போடுறது நல்ல நம்பிக்கையான இடத்துல போடணும். அது எல்லாமே வேணாம். இப்போ செபியா என்ன சொல்லிடுது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் பொறுப்பு கிடையாது, டிஜிட்டல் கோல்டுக்கே நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, 1008 ஃபண்டு இருக்குது, 43 நிறுவனங்கள் இதில் ஃபண்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட் இது மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக பைசல் போடுறோம் பார்க்குறோம். அப்போலாம் அப்படி கிடையாது இல்லையா? கால நேரங்கள் சூழ்நிலை மாறுறது அந்த மாதிரி நம்மளோட ஸ்டைல் ஆஃப் லைஃப்பையும் மாற்றிக்கணும். நான் அன்றைக்கி இருந்த மாதிரியாக தான் நகைச்சிட்டே போடுவேங்கிறது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே இந்த தங்கத்தோடைய விலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்துட்டு போகிறத பார்த்து பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு அதிகமான பயங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ தங்க விலை இப்படியே இருக்குமா, இதிலிருந்து இன்னும் அதிகரிக்குமா, இல்லை குறைய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள்லாம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. ஆரம்பத்தில் வந்து 1 லேக் தாண்டுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. இப்போ 1 லேக்கை தாண்டிருச்சு. அடுத்தபடியாக வந்து இது 1.5க்கு போகுமா அப்படிங்கிற ஒரு பார்வையே வந்துருச்சு. எப்படி இது எங்கே போய் முடியும்? இதுமா நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது ஆபரண பொருளாக இருக்கிறவர்களையும் ஒரு வீட்டில் இருந்தவர்களையும் இதுக்கு சந்தோஷமாக இருந்தது, மரியாதை இருந்தது. இது ஒரு வர்த்தக பொருள் ஆயிடுத்து. அப்போது வாங்கிறதும் விற்கிறதும் சந்தையில் இதெல்லாம் சகஜம் தானம்மா. அப்போ சந்தைங்கிற போது வரும்போது வாங்குறான், விற்கிறாங்க. அப்போ விற்கிற போது லாப பதிவு பண்ணுறாங்க. மறுபடியும் இறங்கினோன்னா அந்த பணத்தை வச்சுட்டு மறுபடியும் வாங்குறாங்க. இப்படியே பையிங் செல்லிங்னால தான் இது இப்படியே ஏறிக்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு வர்த்தக ரீதியான ஒரு நடைமுறை. சரி, இது ஏன் இப்படி ஏறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு காரணம் நீங்கள் கேட்கலாம். இத்தனை நாளில் தங்கம் இப்படி இல்லையே சார். தங்கம் வந்து கிராஜுவலாக வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 இருந்தது, அப்புறம் 18,000 எடுத்தோன்னா அது கிராஜுவலாக தேவைகளுக்காக ஏறித்துக்கு அது நியாயம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் அப்படியே டபுள் ஆகிருக்கு. அப்போ இந்த டபுள் பண்ணினது யார்? ஏன் ஏறிச்சு? இதுக்கு காரணம் என்ன? இதுதான் நம்ம யோசனை பண்ணணும். இப்போ நம்ம வந்து தேவைக்கு வாங்குறதுனா நம்ம பகுதியாக வாங்கலாம். பெண் குழந்தை இருக்குது, நம்ம எதிர்காலத்தில் கல்யாண தேவைக்கு பண்ணணும், ஒரு தேவையான ஒரு ஜென்டலாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேமிப்பு முறையிலேயே இது வாங்கலாம். ஒரு 2 கிராம் அல்லது ஒரு 3 கிராம், இந்த மாதிரி 4 கிராம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டா ஒரு கணிசமாக தேரும். இல்லை நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கீங்க, நான் வர்த்தகம் தான் செய்ய போகிறேன், முதலீடு செய்கிறேன்னா தங்கத்தில் முதலீடு செய்வதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன்னா இப்போ தங்கம் வந்து உச்சத்தில் இருக்குது. இதுக்கு ஒரு பபுள்னு சொல்லுவாங்க. பஸ்ட் ஆகிடும். ஒரு பலூன்னா பெருசாக ஆகிட்டே இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து பபுள் ஆகும்போது சுருங்கும், இப்போ விலை இறங்கும். அப்போ விலை இறங்கி அந்த டெக்னிக்கெல்லாம் பார்த்து ஒரு வர்த்தக முறையில் செய்கிறது ஆரோக்கியம். இப்போ கோல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் கோல்டு ஒரு ரேட்டு, டாலருக்கு நிகராக கோல்டு ஒரு ரேட்டு அவுன்ஸில். இங்கே நம்ம எம்சிஎக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ரேட்டு. இதையும் விட்டுட்டு ஆபரண தங்கம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை இதில் நம்மளுடைய ஜுவல்லரி மட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விலையாக இருக்கும். பட் இதெல்லாம் ஏற 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 அதுவும் ஏறும். அப்போ அதில் கூட இன்னொரு விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம டேக்ஸு ஜிஎஸ்டிலாம் இருக்கிற மாதிரி அங்கே செய்கூலி சேதாரம், அதுக்கு தகுந்த மாதிரி அதிலுடைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நீங்கள் முதல்ல தீர்மானம் பண்ணிக்கிட வேண்டியது உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கான பாருங்க. சொந்த உபயோகத்துக்காக இருந்தால் தங்க விலை என்ன போனால் என்ன, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவோம், கையில் காசு இருந்தால் நிறையா வாங்குவோம். இது ஒரு யதார்த்தமான நடைமுறை சித்தாந்தம்.
சரி சார், நான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா தயவு பண்ணி இதில் போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்த்து அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். கோல்டு பீஸ்ன்னு இருக்குது, கோல்டு ETF, கோல்டு பீஸ், அதில் போட்டு பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது கொஞ்சம் இறங்கினாலும் ஏறினாலும் அது ஒரு ஆவரேஜ் ப்ரைஸஸ் வரும். அதில் பார்க்குறபோது அதில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். கோல்டு பீஸு கோல்டு ETF பண்ணலாம். இல்லை சார், நான் கோல்டு ஓரியன்டாக ஸ்டாக்ஸ் இருக்குது, கோல்டு ஓரியன்டாக ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்த டைட்டன் மாதிரி ஸ்டாக்ஸ், டைட்டன், சென்கோ, இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் மாதிரி நீங்கள் டெக்னிக்கல்லாம் பார்த்து நிறையா கட்டறிந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா டைட்டனில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கிறதுக்கும் அதே ஒரு நிஃப்டி 50ல் பண்ணியிருக்கிறதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா க்ரோத்து கொடுத்துருக்கு. அது 6% கொடுத்துருக்கு, இது 52% கொடுத்துருக்கு. இப்படி நாம் பார்த்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பண்ணணும். இது ரெண்டே விஷயந்தான், இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொந்த உபயோகமாக. சொந்த உபயோகம்னா பகுதி பகுதியாக வாங்குங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு பழகிட்டோம். நம்மளுடைய சவுத் இந்தியன் கலாச்சாரத்தில் தான் நகை போடுறதுங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. பொண்ணு வீட்லேயும் சரி பையன் வீட்லேயும் சரி, அது வந்து அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தகுந்த மாதிரி நம்ம தங்கத்தினுடைய தேவைகள் சவுத் இந்தியாவில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியாவில் கூட இருக்குது. அப்போ நம்ம இந்த ஒரு கலாச்சார மேம்பாடு வழி வழியாக வந்து நம்ம வழக்கத்தை விடாமல் நம்ம வச்சுட்ருக்கோம். இப்போ அதுக்கு மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போது அதுக்கு ஈக்குவலாக சில்வருக்கும் மதிப்பு ஏறிட்டு இருக்கு. இப்போ நான் சில்வர் பற்றி நீங்கள் பேசுறதுனால ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் போயிட்டே இருக்குது. இந்த தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வரலாறு காணாத ஒரு உச்சத்தில் இருக்குது இப்போ. ஆனால் இன்னொரு பக்கம் சைலண்ட்டாக இந்த சில்வரும் சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். தாராளமாக சொல்லலாமா. தங்கங்கிறது நீங்கள் ஆபரணத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது ரிசர்வ் ஃபண்டு கவர்மெண்ட்டில் RBIயில் ரிசர்வுக்காக வைப்பாங்க. இதுக்கு தான் யூஸ் ஆகிறது தங்கம். ரெண்டே விஷயம், ஒன்று தங்கம் இதுக்கு ரிசர்வ் ஃபண்டுக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு தட் இஸ் இந்த கரன்சி மெயின்டெனன்ஸுக்கும் ஆபரணத்துக்கும் தானே யூஸ் பண்ணுறோம். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கும் வெள்ளி இருக்குது. இப்போ எல்லாம் இந்த EV வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துருக்கு, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸில் பெரும்பங்கு வந்து வெள்ளியினுடைய பங்களிப்பு இப்போ அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நாம் EV வெஹிக்கிள்ஸ்னால் வெள்ளியெல்லாம் போய் வாங்க முடியலை சார், வெள்ளிலாம் இந்த லட்சக்கணக்கில் தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்துருக்கு சார், வாங்க முடியலைன்னா சில்வர் பீஸ் வாங்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில்வர் பீஸ் வாங்கலாம். அப்போ சில்வர் பீஸு வாங்குறதுக்கு வாங்கிட்டு கூடவே ஸ்டாக்கு, இந்த கமோடிட்டி பேசிஸான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. இது இந்த வேதாந்தா, இந்த இந்துசான் காப்பர், இதெல்லாம் இருக்குது. இது மாதிரி இதுக்கும் போடலாம். சில்வர் ஏன் வந்து இப்போ அதிகமாக திடீர்னு ஏறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, சைனாலேருந்து வெளியில் போகிற சில்வரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சப்ளை வந்து குறைஞ்சிருது, அப்போ டிமாண்டு ரைஸ் ஆகிடுது. இப்போ ரீசெண்டாக அதுதான் டெவலப்மெண்ட்டு. இதெல்லாம் நிறையா பேர் சாதாரணமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ இது இவ்வளோ போயிருத்தே ஏறிடுத்தே அப்படின்னா. ஏறுற போதே நமக்கு விஷயங்கள் அப்டுடேட் இருந்தால் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் நியூஸில் வருது, பிஸ்னஸ் சேனலில் போடுறாங்க, நிறைய வல்லுநர்கள்லாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த ரேர் எர்த் மினரல்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரிக்கெலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஃபுல்லாக சைனாவில் தான் ஜாஸ்தி ப்ரொடக்ஷன்ஸு. அப்போ அது பார்த்திங்கன்னா இந்த மினரல் ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் இப்போ சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை, இது ஓரியன்டாக இது பண்ண முடியலைன்றால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். டெக்னிக்கல் பார்த்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்து இதெல்லாமல் நீங்கள் திங்க் பண்ணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டலுக்காக சொல்கிறேன். அதனால் சில்வர் தேவைகள் அதிகமாக இருக்குது, இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகத்தான் செய்யும். பட் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை சில்வர் ஏறிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இது டெக்னிக்கலாக மேலே ஏறுறது, ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது இறங்கும், மறுபடியும் பை அட் லோ செல் அட் ஹை. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கிற போது லாப பதிவை யாரும் தடுக்க முடியாது. தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி அதர் காம்போனன்ட்ஸில் வெள்ளியினுடைய ஈடுபாடு அதிகமாக மாற்று பொருளாக இருக்கிறதுனால ஏறின்னு இருக்கு. ரெண்டாவது சைனாவினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னாலையும் ஏறிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ இதை தாண்டி எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எமோஷ்னலாகவே இந்த கோல்டுடைய சேவிங்ஸாக இருக்கட்டும், அதை வாங்குறதுலையாக இருக்கட்டும் பயங்கர ஈடுபாடு இருக்குது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. அதை தாண்டி நம்ம வெள்ளிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தங்கம் வாங்குறதுங்கிறது ஒரு அவசர தேவைக்கு ஒரு வங்கியில் வச்சு கடன் வாங்கலாம். ஆனால் இது நாள் வரலையும் வெள்ளியை வச்சு நம்ம கடன் வாங்க முடியாது. இப்போ ஜனவரிக்கு மேலே அரசு சமீபத்தில் ஒரு அறிவிப்பு என்ன வச்சா, வெள்ளியும் வச்சு கடன் வாங்கலாம்னு ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன சதவீதம், எந்த அளவுக்கு அதுக்கு பலன் கொடுக்குங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். அதனால் வெள்ளிங்கிறது சாதாரண நினைக்கிறேன். வெள்ளியில் நீங்கள் வாங்குங்க, ஒரு சில்வர் பீஸ் வாங்குங்க, வெள்ளி பொருள்களை வாங்குங்க.
நாளைக்கு தேவைங்கிற போது இந்த வெள்ளி அப்படியே இன்றைக்கி வாங்கினா நாளைக்கு ஏற தான் போகிறது, நாளானிக்கு இன்னும் ஏற தான் போகிறது. கொஞ்சம் இறங்கி இறங்கி தான் ஏறும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் நேச்சர். வணிகம் என்று வந்துவிட்டால் ஏற்ற இறக்கங்கள் சகஜம். வாழ்க்கை என்றால் இன்ப துன்பங்கள் சகஜம். சாலை என்றால் மேடு பள்ளங்கள் சகஜம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். ஒரு இசிஜி மாதிரி தானே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் தங்கமே வாங்கணும்ல, வெள்ளி பொருட்களும் வாங்கி வைக்கலாம். வெள்ளி பொருட்களை வாங்கி வைங்க, வெள்ளி வாங்கி வைங்க. அது ஒரு டயத்தில் லம்பாக விற்றுட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு ஆட்டோ நண்பர் ஒருத்தர், அவருக்கு இந்த சேமிப்பு ஐடியாலாம் தெரியாது. நான் ஒரு நாள் ஆட்டோவில் போகும்போது கேட்டேன், சார் எனக்கு இந்த மாதிரி பணம்லாம் வருது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். சார் நான் உங்களை வந்து ஒரு சேனலில் பார்த்தேன், நீங்கள் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க, நான்லாம் சேமிக்க முடியாதான்னு கேட்டார். சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. சார் அப்பப்போ பார்ப்பேன், தங்கம் என்ன ஒரு கிராமு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளி வாங்கி வச்சுருக்கேன் சார். நான் கடையில் கொண்டு நான் வாங்கின கடையில் கொடுப்பேன், எனக்கு தேவைங்கிறது பணத்தை வாங்கிப்பேன். அப்படியே புதுசாக வாங்கி வச்சுட்டு அப்படியே கொண்டு கொடுத்துடுவேன். ஓகே, நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு பதிலாக சார் இது மாதிரி செய்யுங்க. நீங்கள் பொருளை வாங்கினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும், விற்கிறதுக்கு ஒரு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிற தவிர்க்கிறதுக்காக சேமிப்புக்கும் நீங்கள் வெள்ளியை பயன்படுத்தலாம். அப்போ சில்வர் பீஸ் வாங்குங்க. இப்போ ஒரு சில்வர் பீஸ் வாங்கிட்டு இருக்காரு. நான் சொன்னக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் கேட்டவர் தான் அவர்கிட்ட. ஓகே, நான் நல்ல வேலையாக அவர்கிட்ட போகும்போது, சார் உங்களை சேனலில் பார்த்துருக்கேன், இப்படி நல்ல ஐடியா சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ இது செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கெல்லாம் முறையாக செஞ்சு கொடுத்தோம். எதுக்கு கேட்டேன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஆலோசனை வேணும்னாலும் கொடுத்துருக்கிற நம்பர் இருக்குது, கேளுங்க, உங்களுக்கு வழிகாட்டலுக்கு நான் வந்து வழித்துணையாக இருக்கேன். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொல்றச்சே என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த சில்வர் பீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த செய்கூலி சேதாரம் எக்ஸ்ட்ரா நம்ம காசு கட்டுறதுல வந்து நமக்கு விஷயங்கள் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றீங்க. ஸோ இதே மாதிரி தங்கத்துல நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா அதுல எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு? தங்கத்தில் இதே மாதிரி கோல்டு பீஸ் இருக்குது, கோல்டு ETF இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 கிடச்சதுன்னா நீங்கள் கோல்டு பீஸ் வாங்குங்க, அதுக்கு தகுந்தது ஒரு பீஸ் வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பீஸ்னா மாதத்துக்கு 30, வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 360 ஆச்சு. 5 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? இப்படி கணக்கு பார்க்கணும். எந்த ஒரு சேமிப்பாக இருக்கட்டும் குறைஞ்சது 3 ஆண்டுகள் அதுக்கு இருக்கணும். 3 ஆண்டுகள் இருந்தால் தான் அதுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு. திடீர்னு 2 மாதம் வாங்குறது, 2 மாதம் கட்டுறது, 2 மாதம் கழிச்சு விட்டுட்டாக்கா அது பலன் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சந்தை இறங்கினாலும் சரி, தங்கமோ வெள்ளியோ இறங்கினாலும் சரி, உங்களுக்கு சாதகம் அது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு வாங்கும் சக்தி, வாங்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ பொதுவாகவே நம்மளுடைய கமெண்ட்ஸு கீழேயே போய் பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எப்படியாச்சும் இந்த கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிடணும் அப்படிங்கிறது தான். மக்களுக்கு மனசில் என்ன இருக்குன்னா, இது யாரோ ஒருத்தர் வந்து பர்டிகுலராக இந்த கோல்டு ரேட்டை வந்து அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இந்த கோல்டு ரேட் எப்படி உயருது, எப்படி குறையுது, அது சார்ந்த சில விஷயங்கள். அம்மா, இதில் ஒரு மாயாஜாலம் மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. கோல்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு வணிக பொருள் ஆகிடுது. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி, அந்த காலத்து பாட்டி காதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மதுரை சைடெலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு கொண்டாடம் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 2 பவுனு 1.5 பவுனுக்கு இருக்கும். அதெல்லாம் வந்து வாங்கினாங்க, பொருளை ஆபரணமாக வச்சு போடுறாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதை வாங்கி வச்சு இதை பண்ணலாமே, இதில் சம்பாதிக்கலாமேங்கிற எண்ணம் வந்துடுது. அது ஒரு தேவையான பொருளாக இருக்கிறவர்களே அது நல்லா தான் இருந்தது. இப்போ நமக்கு தேவைங்கிற போது ஐயோ இந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் மலைச்சு போயிருக்கோம். அப்போ அதனால ஒரு ஸ்மால் ட்ராப்ஸ் கம் ஸ்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இல்லை வெள்ளியாக நீங்கள் வாங்கிக்கோ, வெள்ளியாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்கோ, அதை கொடுத்துட்டு தங்கமாக மாற்றுங்கோ. இல்லை கோல்டு பீஸு இந்த மாதிரி சில்வர் பீஸு வாங்குங்கோ. குவான்டிட்டி ஜாஸ்தியாக அதுக்கான பலன்கள் கிடைக்கும். இதில் நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் யோஜனை பண்ணலாம். ஒரு ஸ்டாக் வாங்குறதுனா போய் அந்த கம்பெனியை பார்க்கணும், அதனுடைய PE பார்க்கணும், அதில் ROC பார்க்கணும், ROI பார்க்கணும், ப்ரமோட்டர்ஸ் பார்க்கணும், CAGR பார்க்கணும், ப்ராஃபிட் பார்க்கணும், அதனுடைய டிவிடெண்ட் பார்க்கணும். இத்தனை சமாச்சாரம் இருக்குது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பங்கை வாங்குறது. ஆனால் நீங்கள் கோல்டு பீஸு, நிஃப்டி பீஸோ அல்லது சில்வர் பீஸோ வாங்குறது எதுவுமே பார்க்க வேண்டாம். வாங்குங்க, கிராஜுவலாக வாங்கிட்டே இருங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் மிடில் கிளாஸ் மேக்ஸிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோல்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த கோல்டு சீட்டில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து போய் போடுறோம். இதை சார்ந்த நிறைய கேள்விகள் நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அந்த கோல்டு சீட்டு போடும்போது அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே பார்க்காம சடனாக போயிட்டு அந்த கோல்டு சீட்டு போடுறது உண்டு. ஸோ இது எந்த அளவுக்கு இம்பேக்டை மக்களுக்கு கிரியேட் பண்ணும்? இப்போது என்னுடைய கருத்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நகைச்சீட்டு போடுறத பற்றி கேட்குறீங்க, அப்படி தானே? நகைச்சீட்டு அப்படிங்கிறது உங்களால் லம்பாக போய் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக கொடுத்து வாங்கலாம்னு சொல்கிறீங்க. எந்த நகைச்சீட்டு கம்பெனியாவது 12 மாதத்துக்கு மேலே 11 மாதத்துக்கு மேலே வாங்கியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா அது வந்து
இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி பாலிசியாக மாறிடும். அதுக்குள்ள ஆர்பிஐயில் பர்மிஷன் வாங்கணும். அவங்க அதனால் விஷயமா 11 மாதத்தோடய முடிச்சுக்கிட்டு, எங்கள் 11 மாதம் ஆயிடுச்சு, நாங்கள் உங்களுக்கு வேணும்னா நகையை வாங்கிக்கோங்க, நீங்கள் எங்ககிட்ட சீட்டு போடுறதுனால உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தை கன்செஷன் பண்ணி தரேன் அப்படிம்பாங்க. உங்கள் பணத்தை வாங்கி வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. யாரும் உங்களுக்காக எனக்காக யாருமே இல்லை. அவங்களுக்கு சில விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கும் பலன் இருக்கணும், அவங்களுக்கு அதோட கொஞ்சம் அதிக பலன் இருக்கணும். அப்படி நினச்சி தான் பண்ணுறாங்க. சீட்டு போடுறது நல்ல நம்பிக்கையான இடத்துல போடணும். அது எல்லாமே வேணாம். இப்போ செபியே என்ன சொல்லிடுது, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் பொறுப்பு கிடையாது, டிஜிட்டல் கோல்டுக்கே நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஏன் ஒரு சில்வர் பீஸு கோல்டு பீஸை வாங்கிட்டு போங்களேன். ஆத்தரைஸ்டு உங்களுக்கு செபி பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லையா, இதில் வாங்கிட்டு போகலாமே. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த நகை சீட்டுன்னு போடுறாங்க. ஆனால் அதை எப்படி இந்த பக்கம் அப்படியே மாறுவாங்க பீஸ் வாங்குறது? அது என்ன காரணம்னா, அந்த காலத்திலலாம் வந்து டிஜிட்டல் இந்த மாதிரி வந்து சௌரியங்கள் இல்லை. நம்ம காலத்திலலாம் நாங்களாம் அப்படிலாம் போடும்போது நகைச்சீட்டு தான் போடுவோம், அல்லது ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து சீட்டு போடுவோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விஷயங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்திருக்கு, 1008 ஃபண்டு இருக்குது, 43 நிறுவனங்கள் இதில் ஃபண்ட்ஸ் இருக்குது, மார்க்கெட் இது மாதிரி ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக பைசல் போடுறோம் பார்க்குறோம். அப்போலாம் அப்படி கிடையாது இல்லையா. கால நேரங்கள் சூழ்நிலை மாறுறது அந்த மாதிரி நம்மளோட ஸ்டைல் ஆஃப் லைஃப்பையும் மாற்றிக்கணும். நான் அன்றைக்கி இருந்த மாதிரியாக தான் நகைச்சீட்டே போடுவேங்கிறது இருக்கக்கூடாது. நகைச்சீட்டு போடுங்க, அது உங்களை ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க, அது நம்பிக்கையாக இருக்கணும். யாரும் உத்தரவாதம் யார் தருவா. ரெண்டாவது கண்டிஷன்ஸ் என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ், நாங்கள் முடிஞ்சால் எத்தனை பர்சன்டேஜ் எங்களுக்கு செய்கூலி சேதாரம் தருவீங்க, என்ன பெனிஃபிட்டு, இதில் டேக்ஸஸ்லாம் என்ன வரும், நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு செய்யுங்க. தங்கம் சார்ந்த இவ்வளோ விஷயங்களை வந்து உங்களுடைய நேரம் ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. அதை தாண்டி நேயர்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் சார்கிட்ட வந்து உங்களுடைய சேவிங்ஸை வந்து ஏதாச்சும் பெருசு பண்ணணும், இல்லை சேவிங்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. வாய்ப்பு கொடுக்கும்போது இன்னும் விவரமாகவும் விரிவாகவும் பேசலாம். உங்களுக்கு தேவையான விவரங்களை என்னுடைய எண்ணுக்கு தொலைபேசி மூலமாக கேட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு நான் அதுக்கான வழிகாட்டலுக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.